வணக்கம். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோக் அது. இப்போ இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் ஆனதும் இன்ஸ்டாகிராம் பிளேன் சம்மந்தமான கண்டென்ட்டுகளை இப்போ எல்லார் ஃபீட்லேயும் கொடுக்கறதுனால, அதுவும் இல்லாமல் அந்த ரீல் ஒரு ஜோக்குங்கிறதுனால, அது எப்படி ஒரு துக்க நிகழ்வு நடந்த சம்பவத்தை வச்சு நீ ஜோக் பண்ணுறியா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீ என்ன மென்டலா, இப்படின்னு பல அவதூறுகளை என் மேலே செலுத்துகிறாங்க. அண்ட் ஆல் த அபோ, நான் அந்த ரீலை பப்ளிஷ் பண்ணது ஏப்ரல் மாதம். மனிதாபிமானத்தோடு சண்டை போட வரவங்க தயவு செஞ்சு டேட்டையும் பார்த்துட்டு சண்டை போடுங்க. இந்த மாதிரியான அதிகப்படியான மனிதாபிமானம் மிக்க சில ரிப்ளைஸை பார்க்கும்போது இந்த பிளேன் கிராஷ் எந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குங்கிறது புரிஞ்சுது. அவங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பைலட் எந்த கலர் ஷூ போட்டுருந்தாருங்கிற முதற்கொண்டு ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் இங்கிலீஷ் கிளாஸ் இருந்துச்சு. மிஸ் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஓரல் டெஸ்ட் இருக்குது. லஞ்சு முடிச்சுட்டு மிஸ் கிளாஸ் ரூமுக்கு வந்தவங்க எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாக டேபிளையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சேர்ந்து உத்து கவனிச்சோம். பார்த்தா அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. ஒரு ஸ்டேஜில் தெளிவாகவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழகு நாங்கள் கவனிக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே வாயை திறந்து பேச ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி தான் கும்பகோணம் ஸ்கூலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், உள்ளே இருந்த குழந்தைங்களாம் இறந்துட்டாங்க. இந்த நியூஸ் அவங்க லஞ்சு சாப்பிட வீட்டுக்கு போனப்போ பார்த்துருக்காங்க. இது அவங்க எங்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் எனக்கு நியூஸு, சினிமா இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் எங்கேயோ யாருக்கோ நடக்குது அப்படிங்கிற மாதிரியான நினப்பு. எனக்கு அப்போதைய சந்தோஷம் என்னென்னா, இன்றைக்கி ஓரல் டெஸ்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஒரு நியூஸ் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது. இப்போ விஷயம் என்னென்னா, ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டால் அது நியூஸாக மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த நியூஸை கொடுக்கறதுல ஏகப்பட்ட போட்டி இருக்கிறதுனால இதை யார் தெளிவாக விவரமாக சொல்கிறாங்கிறத தாண்டி இதை யார் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனோட கொடுக்குறா அப்படிங்கிறது போட்டியாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த பிளேன் கிராஷில் போன எல்லா பேசஞ்சரோட ஹிஸ்ட்ரி, அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் முழுசாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கறது மூலமாக மக்கள்கிட்ட என்ன நடக்குது, ஒரு பெரிய ட்ராமா தான் அவங்களுக்கு உருவாகுது. நான்லாம் ஃப்ளைட்லேயே போனது கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போவேனானே தெரில. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமாவை இது எனக்கு ஏற்படுத்திடுச்சு. இன்னும் இவங்க எமோஷனோட ஃபீல் பண்ணி நியூஸை டெலிவர் பண்ணுற இந்த டெக்னிக் இன்னும் டெவலப் ஆச்சுன்னா, எவால்வ் ஆச்சுன்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். சினிமாவில் 2D 3D இப்போ 5Dலாம் வந்த மாதிரி நியூஸ் டெலிவர் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி 2D 3D 5Dலாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு எர்த்குவேக் நடந்துச்சுன்னா காலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கிட்டத்தட்ட எர்த்குவேக் மாதிரியே. நீங்கள் ஒரு 10-15 நியூஸ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பூமிக்குள்ளே போயிடுவீங்க. என்னங்க இப்படி நினைஞ்சிருக்கீங்க? வெதர் நியூஸ் படித்தேன். இன்னைக்கு ஒரே மழையாக இருக்குமா. நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு என்னாச்சு? அது நான் இடுப்பு கீழே மட்டும் நினைஞ்சிருக்கு. வெள்ளப்பெருக்கு. நெக்ஸ்ட் டே. இப்போ என்ன நியூஸ்? பிரபலங்களின் அந்தரங்கம் பை பைல்வான் பங்கநாதன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது நாலா பக்கமும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை மக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு விஷயத்த, ஒரு அன்பிளசன்ட் விஷுவல் இருக்குது, ஒரு தலை துண்டாகி ரோட்டில் விழுந்து கிடக்கு, அதை சுற்றி நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கொடூரமாக ஒரு விஷுவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா? அப்போ அங்கே நின்று செல்ஃபி எடுத்ததும் மக்கள் தானே. மக்கள் இப்படி இருக்காங்கங்கிறதுனால இந்த மாதிரியான கொடூரங்கள் மக்களுக்கு சர்வ் செய்யப்படுகிறதா, இல்லை இப்படியான கொடூரங்கள் மக்களுக்கு சர்வ் பண்ணி மக்கள் இதுக்கு பழக்கப்பட்டு மக்கள் இப்படியாக மாறிட்டாங்களா? தெரில. ஆனால் சத்தியமாக நான் ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன். கப்பல் பிடிச்சி கூட போய்க்கிறேன். ஆளை விட்றான் ஏர் இண்டியா.